ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது தருமபுரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முத்தம்பட்டிக்கு நம்ம அதாவது ரயில் ஏறியாச்சு. ஏன்னா அங்கே முத்தம்பட்டிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹீல்ஸ்கள், அதாவது மலையோட ஹீல்ஸ்கள்லாம் இருக்காமா, அதை பார்க்குறத நம்ம கிளம்பியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோயில் வந்து சரியான ஒரு ஃபேமஸான கோயிலாமா, அதுவும் பார்க்கறதுக்கு நம்ம சரி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறத நம்ம ரயில் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், ரயில் புறப்பட்டுச்சு பாருங்கள். அதனால் இப்போ சொல்கிறதா வச்சுக்கோங்க, தருமபுரிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஆனால் அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போகும்போது தான் பார்க்க முடியும் நினைக்கிறேன். சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான என்ன சொல்கிறது நான் இடங்கள், அதாவது பார்க்குறதுக்கு செம்மையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் அப்லோட் சொல்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இப்போ அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறத சொல்கிறத விட அங்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் வந்து சொல்கிறதா என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதோட இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்க என்ன வேகம் பாருங்க, தருமபுரிலேருந்து ரயில் புறப்பட்டுச்சு பாருங்க. அதுல ஒரு வண்டி முன்னாடி நிச்சிருக்கு பாருங்க, எதிர்த்தாப்புல ஒரு வண்டி நிச்சிட்டு இருக்கு நினைக்கிறேன். இது வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டா போற வண்டி. கிட்டத்தட்ட ஒரே ஒரு பொட்டி, ஒரே ஒரு 2 இன்ச்சு மட்டும் தான் நிச்சிட்டு இருக்கு. இது ஆப்போசிட் நிச்சிட்டு இருக்கு. சரியான வேகம் போயிட்டு இருக்கு. அங்கே உள்ள நம்ம கரெக்டாக அந்த மலைகள், அதாவது ஹில்ஸ் பகுதியெல்லாம் பார்க்குறதுக்கு ரயில் புறப்பட்டாச்சு. எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் வேற லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வீடு சொல்கிறதுனா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சொல்கிறதுனா அந்த மலை குன்றுகள்லாம் அப்படியே ரயில் உரசிட்டு போகிற மாதிரிலாம் காட்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் ஒரு முறை போய் பார்க்கலாம், நாம் எப்படி சொல்கிறது லைவ்ல இருந்து சரி ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம புறப்பட்டாச்சு. சொல்கிறதுனா தருமபுரி கொஞ்சம் தாண்டி முன்னாடி போயிட்டுருக்கு, ஜங்ஷன் தாண்டி முன்னாடி போயிட்டுருக்கு. ஏன்னா சரியாக கேமரா வேறு பிடிக்க முடியல, ஏன்னா சரியான ஸ்பீடு, ரயில் பயங்கர ஸ்பீடு போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க பாருங்க. ஏன்னா காற்று அந்தளவுக்கு தள்ளுது, பயங்கரமான காற்று. என்ன சொல்கிறதுனா வச்சுக்கோங்க, அந்த படிக்கட்டு வச்சுட்டு அந்த கேமராவே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான காற்று வீசுது பாருங்க. ஆனால் ரயில் ட்ராவல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. என்னென்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட அங்கங்கே பஸ் நிறுத்திட்டு போயிட்டுருக்கோம், டிராஃபிக் ஜாமு அப்படியே கடுப்பாயிரும். ஆனால் ரயில் போகும்போது அப்படியே ஜாலியாக அப்படி இந்த கிளைமேட்லாம் பார்த்துக்கிட்டு எங்கேயுமே ஒரு டிராஃபிக் ஜாம்லாம் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ சொல்ல ஜங்ஷன் மட்டும் தான் நிப்பாட்டுவாங்க, மீதிலாம் எந்த பெருசாக இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஆனால் ரயில் பயணங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் சொல்லலாம், அது ஒரு சுவாரஸ்யமான பயணம் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரே ஒரு ஜங்ஷன் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிவாடி நினைக்கிறேன். அன்றைக்கு சிவாடி ஜங்ஷன் தாண்டினோடனே அந்த முத்தம்பட்டி ஜங்ஷனுக்கு போகிற அந்த இடையில பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வேற லெவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ரயிலில் பயணிக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து அதில் அந்த கோயிலுக்கு, அதாவது அந்த முத்தம்பட்டி ஒரு கோயில் இருக்காமா, அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த அமாவாசை டைம் வந்து சரியான பக்தர்கள் போகிறாங்களாமா. அது ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் தீராத வினைகள், தீராத பிரச்சனைகள், என்னதான் ப்ராப்ளம் அப்படி இருந்தாலையும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாமா. அப்படி அந்த பக்தியான ஒரு கோயில் நம்ம ரயில் போகும்போது பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் பட் கண்டிப்பாக அது பார்த்தோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அந்த மக்கள் எப்படி அந்த கோயிலுக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத அந்த ரயில் நம்ம இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எவ்வளோ பேர் இறங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. எவ்வளோ ஒரு ஃபேமஸான கோயிலுன்ட்டு. இங்கே பாருங்க, அந்த க்ரீன் அதாவது சிக்னல் எரிஞ்ச உடனே, அதாவது அந்த லைட் எரிஞ்ச உடனே பாருங்கள் சரியான ஸ்பீடு, அதாவது ரயிலுங்கிறது அந்த ஸ்பீடு ஒன்றே இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க, ஒன்றே ஒன்றும் அது சொல்கிறதா குறைய கிடையாது. அங்கே பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதாவது சரியாக தெரிஞ்சா இல்லைன்னு தெரியல, ஆனால் பயங்கரமான ஸ்பீடு அது க்ரீன் லைட் போகும்போது. ஆனால் படிக்கட்டில் நிற்க முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலைகளை பார்த்தா ஹில்ஸ் மலைகள் பாருங்கள், எக்கச்சக்கமான மலைகள். அது மாதிரி மேக மூட்டைகள்லாம் பார்க்கும் போது வேற லெவலாக இருக்குது பாருங்களே. அதாவது அந்த அழகை ரசிக்கிறதுக்கு, அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்க செம்மையாக இருக்குது அந்த கிளைமேட்லாம் பார்க்கறதுக்கு, அப்படி வேற லெவலாக இருக்குது. அதாவது மழை வர மாதிரி தான் இருக்குது. இது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா பாதி பில்டிங் வந்து மறைச்சிச்சு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டவுன் ஏரியா இல்லையா, தருமபுரி கொஞ்சம் தாண்டா தான் கொஞ்சம் வில்லேஜ் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து டவுனு. எக்கச்சக்கமான கூட்டம், ஆனால் பயங்கரமான கூட்டம் இன்றைக்கின்னு பார்த்து இந்த ட்ரெயினில் பாருங்க, பயங்கர ஸ்பீடு, சரியான ஸ்பீடு பார்த்தீங்கன்னா. நிறைய டைம் நான் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே வேலை செய்யலாம் பார்த்துக்கலாம், ஒரு இது மாதிரி கீ மாதிரி ஒரு நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா கையில் வச்சு ரயில் போகும்போது சரி அவங்க தூக்கி வச்சு நிப்பாட்டியிருந்தாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல, பட் ஆனால் பேச முடியல, அந்த அளவுக்கு எதிர்காத்து அந்த ஆசையை வீசுது. அதான் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஏன் மக்கள் வந்து அதிகமாக வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இதுதான் தெரியுது. ஏன்னா வச்சுக்கோங்க டைமிங் வந்து நிறைய சேவ் ஆகுது. அதனால தான் நிறைய பேர் வந்து லாங்கில் வந்து ட்ரெயின் சொல்லிட்டோம்னா ஊருக்கு போகணும், ஏதாவது அந்த மாதிரி லாங் ட்ராவல் போகணுன்னா
தயவு செய்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது சொல்கிறது ட்ரெயினில் ஏறி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க, ஜாலியாக ஜம்முன்னு போய் ட்ரெயினில் போய் இறங்கிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் அந்த மேகெல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது பாருங்கள் வேற எவ்வளோ இருக்கு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று அப்படி சொல்கிறதுனா இந்த மலைகள்லாம் அப்படி விட்டு விடாது தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மேகம் போட்டவங்களாம் பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் கொடுத்து வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் சில பேருக்கு இதெல்லாம் அவருடைய அனுபவம் தெரியாது. சில பேர்த்துக்கு இதை பார்க்கும்போது ரசிக்கும் போது அவங்களோட உணர்வுகள், அதாவது அந்த அழகை ரசிக்கிறதுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நல்லமல்லி பக்கம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மேம்பலம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. இதுங்க அந்த மேம்பலம் அதாவது அந்த தருமபுரி தாண்டி வந்தால் அந்த ஒரு மேம்பலம் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த மேம்பலத்தை வழியே போனோம்னா நல்லமல்லி. இப்போ அந்த சிவாடி வந்து ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு இடைப்பட்ட தூரம் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம அது சந்தைக்கு போகிறோம், எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு ஏரி பாருங்கள், ஏன்னா ஏரி தெரியல, பிச்சு தண்ணி என்னன்னு தெரியுதில்ல, அதுக்குள்ளே ஒரு போர் பாருங்கள். பார்க்கும்போது அந்த தண்ணியோட கலர் வந்து வேற மாதிரி இருக்குது. அநேகமாக தெரிஞ்சு அது டிச்சு தான் நினைக்கிறேன். ரயில் போகிற வியூ பாயிண்ட் பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்களை பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குது. அப்படியே அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிற காட்சிகளை பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கேமராவே பிடிக்க முடியல நினைக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பக்கம் வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால தள்ளுது. அதாவது சொல்கிறேன், நானும் ஒரு கையில் இங்கே கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு நிச்சிட்டு அதெல்லாம் கவர் பண்ணால் ரொம்ப ரிஸ்க்கு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தருமபுரியில் நம்ம வண்டி எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவாடி வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவாடிக்கு வந்து இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம சிவாடி போய் ரீச் ஆகி பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏரி பாருங்கள், அக்காபுரி ஏரி பூரா அந்த முள் எல்லாம் சூழ்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சா செம்மையாக இருக்கும். பார்க்குறதுலாம் காட்சி வேற லெவலுக்கு ஒரு டேம் மாதிரி இருக்கும், ஒரு மினி டேம் மாதிரியே இருக்கும். அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இந்த கிலோமீட்டர்லாம் காவலாக இருக்குது, பயமாக இருக்குது. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட ஏரி தொடக்கம் பாருங்கள், அங்கே முடிச்சு அது லாஸ்ட் எங்கே முடிச்சு இது வரைக்கும் ஒரு அந்த ஏரி தொடக்கம் பாருங்கள். பார்க்கறதுக்கு அந்த இதெல்லாம் அந்த முள் தான் அதாவது சூழ்ந்துருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு தண்ணி இல்லாதப்போ கொஞ்சம் பராமரித்தா இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்கும் எனக்கு தோணுது. இது உங்களுடைய சொல்கிறது, உங்களோட கருத்து நீங்கள் மறக்காம அப்படியே முற்றுப்புள்ளியை சொல்கிறதுனா முன்வைங்க பார்க்கலாம். என்ன முன்வைக்கிறீங்க உங்களுடைய கருத்து? அவ்வளோ பாருங்கள். இப்போ ஒரு ஆரஞ்சு சிக்னல் போட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து ரயிலோட வேகம் வந்து குறையுது பாருங்கள், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகுது. இதில் வந்துன்னா சிவாடி ரீச் ஆகிட்டோம். இது அந்த சிக்னல் வந்தோடனே அப்படியே ரயில் கொஞ்சம் ஸ்லோவாகுது. சிவாடி வந்துட்டோம் மக்கள். எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், தாராளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் அந்த சிக்னல் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரை உழந்தோடனே அந்த ரயில் வந்து ஸ்லோ வச்சு பாருங்கள். இங்கே ஒரு மினி ஏரி நினைக்கிறேன் பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ பசுமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அது பாருங்கள் ஒரு கோழி பாருங்க, அது என்ன பெரும் தெரியல, அது நீந்திட்டு போய் பாருங்கள். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரே ரயில்வே ஸ்டேஷன் முட்டமுட்டி போகிற வழியில் அந்த த்ரில்லிங்கான வியூ சொல்கிறேன்னா வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோம். அது அப்படியே ஆவலாக இருக்குது எனக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே சிவாடிலேருந்து ரயில் புறப்பட்டுருச்சுங்க பாருங்கள். பார்க்கும்போது கேனவலாக இருக்கு பாருங்கள். எப்படி சொல்கிறோம் வச்சுக்கோ, அது ஒரு பயணத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு அண்ணா எப்படி வச்சுக்கிற பாருங்கள், ஹாயாக வந்து ரயில்வே ட்ராக்கில் ஏதோ கையில் வச்சு நிப்பாட்டி வச்சுக்கிறாரு. அது பாருங்க, அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, அந்த பொட்டி பாருங்கள் எப்படி உடஞ்சி போயிட்டு இருக்கு பாருங்க. பார்க்கும்போது காவலாக இருக்கு பாருங்க. அதாவது இந்த ட்ராக் பக்கத்தில் எப்படி தாண்டுது பாருங்க அந்த ரயில். பார்க்கும்போது காவலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் அந்த நம்ம அந்த வியூ சொல்கிறது அந்த அழகான வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க இந்த ட்ரக்கு அது சொல்கிறதா வச்சுக்கோ, அந்த ட்ரக்கில் இருந்து இந்த ட்ரக்கு எப்படி வருங்க வேற லெவலான ஒரு கண்டுபிடிப்பு, அசலான ஒரு கண்டுபிடிப்பு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க. இப்போ போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பாருங்க ரயிலில். பார்க்கும்போது வேற லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் பாருங்கள் அந்த கோயிலுக்கு மெயினான கோயிலுக்கு போக வேண்டிய ரோடு பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க மக்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் மிகப்பெரிய ஹில்ஸ் பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கும் இந்த ரயில் பார்க்குறதுக்கும் அந்த ஹில்ஸ் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் மெயினான ரோடு. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நிறைய பக்தர்கள், அதாவது அந்த அமாவாசை சொல்கிற சனிக்கிழமை
ஆடி 18 இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து அந்த கோயிலுக்கு பயங்கரமான விசேஷம். நிறைய பக்தர்கள், அதாவது ஒசூர், பெங்களூர், என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் இந்த எங்கே வேணாலும் நம்ம அந்த கோயிலுக்கு வராத மக்களே கிடையாது. அப்படி ஒரு கோயிலுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்கள் கும்பிடிக்கு சொல்கிறது, உங்களுடைய ஏதாவது கோரிக்கைகள் அது சொல்கிறோம்னு வச்சுக்கலாம், ஏதாவது நிறைவேறல, ஏதாவது கஷ்டம், ஏதாவது துன்பம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து முறையிட்டு ஒரு 1 hour 1/2 மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்து நல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 வீக்கில் வந்து நிறைவேறுதாமா. அந்த கோயில் அது நிறைவேறதுனால தான் நிறைய பக்தர்கள் வந்து அந்த கோயிலை தேடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, அந்த மலை பாதையெல்லாம் பார்க்கும்போது பாருங்க செம்மையாக இருக்கு. அந்த ஹீல்ஸ் பாருங்க வேற லெவலாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க, அதாவது இந்த காட்டு பகுதியில் மேலே ஆடு மாடு மேய்க்கிறவங்க. இதெல்லாம் அழுதடி பிரிச்சு பாருங்க, அழுதடி பிரிச்சு பாருங்க. அப்படியே இப்போ ரயில் ட்ராவல் ஆகிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கு. பார்க்கும்போது வேறலா இருப்பாங்க, பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அழுதடி பிரிட்ஜில், அதாவது கீழே நம்ம முன்னாடி சொல்ல வச்சு அதை பார்க்கணும் எங்களுடைய நடுக்குமாயி வச்சு அப்பா இங்கே கீழே வந்து போயிருமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த பஸ்ஸே எனக்கு பாருங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு மேலாம் அற்புதமாக இருக்கு. அதோட அந்த ஹீல்ஸ்லாம் பாருங்க, அந்த மலை பாருங்க, இந்த மலைகள்லாம் சொன்னாங்க பாருங்க, மேலே அந்த உச்சி பாருங்க எப்படி இருக்கு பார்க்கும்போது வேவலாக இருக்கு. அதெல்லாம் அந்த மேக மூட்டைகள்லாம் பார்க்கும்போதும் சரி அட்டகாசமாக இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு பாருங்க. அதாவது இந்த ரயில்வே ட்ராக் கீழே பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்க, அற்புதமாக இருக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறது, அதாவது இயற்கையுடைய வளங்களை பார்க்குறதுக்கு, அதாவது ரயில் போயிட்டு இருக்கும்போது செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு நீங்கள் ஒரு காட்சியெல்லாம் மிஸ் பண்ணிடாதுங்க. ஒரு முறையாவது இங்கே வந்து பார்த்துட்டு இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க வேற லெவலுங்க. நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஏதோ ஊத்து போடலாம், அதான் ரயில் ஸ்லோ ஆச்சு திடீர்னு, என்னன்னு தெரியல. இந்த ரயில் ஸ்லோ ஆச்சு. இங்கே பாருங்க அப்பா இப்படி உரைச்சிட்டு போது பாருங்க ரயில், வேற லெவலில் உரைச்சிட்டு போகுது ரயில். அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்லோவான எதிர்பார்க்கல. இங்கே எதுவும் இறந்து கிடக்குது மக்கள், அங்கே என்னன்னு தெரியல. அங்கே ஒரு உயிரினமாக இறந்து கிடக்குது, சரியாக கவனிக்க முடியல. அது நான் ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது கேமராவில் ஒரு வேளை மாட்டிச்சேன்னு தெரியல. அது எப்படி சொல்கிறது, இறந்து அப்படியே அழுகி போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் உயிர் மாதிரி தெரியுது. அது என்னன்னு தெரியல நம்மள்கிட்ட. கண்டிப்பாக அது அங்கே இறங்கி பார்த்து தான் தெரியும் நினைக்கிறேன். எதுக்காக ரயில் ஸ்லோவாச்சுன்னு தெரில. பாருங்க வா, அந்த பாருங்க அந்த மழை எப்படி உரைச்சிட்டு போகிற மாதிரி பாருங்க. அந்த பொருள் இந்த கால் சொல்கிறா வச்சுக்கோங்க, அந்த கல் எப்படி உரைச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது. இந்த செடி வந்து எட்டி கொடுக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ரயில் பார்க்க போயிட்டு இருக்கு. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கு போல. இங்கே பாருங்க, இங்கே வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மெயினாக நம்ம கோயில் பார்க்க போகிறோம் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீச் ஆகிட்டு நினைக்கிறேன் மக்கள். கிட்டத்தட்ட இந்த மலைகள்லாம் பாருங்கள், பார்க்கும்போது வேகலாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. எதிர்பார்க்க முடியல இப்பெல்லாம் ஒரு காட்சியெல்லாம் பார்க்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அங்கே ரயில் வந்து நிச்சயத்து ஸ்லோவானதுக்கு காரணம் என்ன அப்படி ரீசன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு மாடி என்னன்னு தெரியலங்க, அழுகி போய் இதில் இருந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சேரீலாம் இருந்தேன், கண்டிப்பாக நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தது. ஓ மை காட், அது என்னன்னு தெரியலன்னா, பட் ஆனால் இறைன்னு தான் தெரியும். தயவுசெய்து இந்த காட்சியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, வேற இருக்கு. குமர மக்கள் கோயில் போதும், இந்த கோயில் தாங்க பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. அது வண்டி விஷயத்துக்கு கொடுத்தாங்க, கண் கூட பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து அமாவாசைங்கிறதுனால எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான வண்டி இங்கே பாருங்க பார்க்க போறாங்க பாருங்க, எக்கச்சக்கமான கூட்டம் அங்கே பாருங்க. பாருங்க கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, அங்கே பாருங்க அந்த கோயில் பாருங்க, எக்கச்சக்கமான கூட்டம் அங்கே பாருங்க. அப்பா பயங்கர கூட்டங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க இந்த கோயிலுக்கு. அதாவது இந்த ரயில் உள்ள மக்கள் நிறைய பேர் இங்கே இறங்குவாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு. நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். அதாவது சரியாக அந்த கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதாவது நிறைய பக்தர்கள் வந்து அந்த கோயிலை வந்து நிறைஞ்சு போய் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா காடு இது கூட இடம் இல்லைங்க, அந்த அளவுக்கு கூட்டங்க, எக்கச்சக்கமான வண்டி. அதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு வண்டி பாஸ் ஆக கூட இறந்துருக்கா நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எங்கேருந்து வராங்க. சரியான ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லலாம்.
இந்த ஃபாரஸ்ட்டு, இந்த ரயில்வே ட்ராக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. அது இல்லாமல் பேரனோட இருக்குது. அந்த கோயில் பாருங்கள், இந்த பேர் தான் கோயில், அது சாரிங்க ஆஞ்சநேயர் கோயில் அது பேர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. அதனால் எக்கச்சக்கமான ஆட்டோ பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு வந்து இங்கே மக்கள் இறங்கி போகிறதுக்காக அங்கே ட்ராவல் பண்ணுறது எக்கச்சக்கமான ஆட்டோ, அதாவது ஷேர் ஆட்டோ. அங்கே பாருங்கள், கீழே வந்து 3 ஆட்டோ இறங்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அப்போ சொல்கிறது போட்டி போட்டு போய் நிற்குவாங்க நினைக்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட உடனே ஒரு 3 ஆட்டோ கீழே இறங்கிடுச்சு. இந்த ரயில் 3 உடனே தெரியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. பாருங்க, இப்போ ரயில் போகிறவங்களாம் அந்த குரங்கு மங்கிக்கு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு போட்டு போகிறாங்க பாருங்க. எப்படி பெருக்குது பாருங்க, அங்கே ஒன்று குட்டி குரங்கு ஒன்று அழகாக பொறுக்குது பாருங்க. பாவங்க அதுங்க பாருங்க. இங்கே வரலாம் அந்த குரங்குலாம் இன்றைக்கி சரியான தீனி நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயம் தீனி பாருங்க. அந்தளவுக்கு கோயிலுக்கு போகிறவங்க தான். உங்களுக்கு பார்த்தா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கம் இறங்கியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 200 பேர் பக்கம் பாருங்கள். அந்த லாஸ்ட் டென்னு பாருங்கள், அந்த ஆட்டோக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான கூட்டங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த கோயில் தாங்க ஃபேமஸ்ஸு. போட்டி போட்டு ஆட வர அப்படி போட்டி போட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போல்லாம் இவங்க வந்து சில பேர் வந்து நடந்து ட்ராவல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆட்டோவிலையும் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மதியம் ஒரு 1:30க்கு இல்லை ஒரு 2 மணிக்கு ஒரு வண்டி நிச்சயம் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் நான் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி போகிறப்பையும் சரி இப்போ வரப்பையும் சரி ஒரு ரயில் நிச்சயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி நிச்சயம் இங்குள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.